ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொது தமிழில் இலக்கண வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வல்லினம் மிகும் இடங்கள் மற்றும் வல்லினம் மிகா இடங்கள் வந்து பார்க்க போகிறோம். வல்லினம் மிகும் இடங்கள் ஓகேங்களா, என்னென்ன கண்டிஷன்ஸ், எந்தெந்த இடத்துலலாம் வந்து வல்லினம் எழுத்துக்கள் வந்துட்டு மிகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆ இ உ என்னும் சுட்டெழுத்துக்களை அடுத்தும் ஏ என்னும் வினா எழுத்தை அடுத்தும் ஓகேங்களா வரும் கசதப வல்லினங்கள் கசதப எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும். இங்கே ஆ இ ஊன்றது சுட்டெழுத்து, இதுவே ஒரு வினாவாக கேட்கலாம். சுட்டெழுத்துக்கள் என்னென்ன? ஆ இ உ. ஏன்றது வினா எழுத்து. அப்போது சுட்டெழுத்துக்கள் ஆ இ உ மற்றும் வினா எழுத்து ஏ இதை அடுத்து வரும் கசதபமின் வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆன்றது சுட்டெழுத்து, ஆ குட்டல் பையன், அப்பையன். ஓகேங்களா? பா கசதப ஓகேங்களா, பா வரிசை. ஓகேங்களா? இது வந்து ஈ குட்டல் செடி, இச்செடி, ஏ குட்டல் பனி, எப்பனி. அப்போது எங்கெல்லாம் வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆ இ உ என்னும் சுற்றெழுத்துக்களை அடுத்தும் ஏ என்னும் வினா எழுத்தை அடுத்தும் வரும் கசதபமின் வல்லினம் மிகும். அடுத்தது அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, அப்படி, இப்படி, எப்படி என்ற கூட்டு வினா சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆ இ உ ஏ பார்த்தோம். அதே மாதிரி அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, அப்படி, இப்படி, எப்படி. ஓகேங்களா? இந்த சொற்களை அடுத்து வரும் வினாச்சொற்களை அடுத்து வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த கோயில் எழுதக்கூடாது, அந்த கோயில், அங்கு சென்றான், எங்கு போனான். ஓகேங்களா? அடுத்தது இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். விரி அப்படின்னா என்னென்னா, டைரெக்டாக ஐன்ற உறுப்பு வெளிப்படையாக தெரியுது, அந்த இடத்துல வந்துட்டு வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. நூலைப்படி, நூல் படி அப்படின்னா இங்கே வந்து வல்லினம் மிகாது. நூலைப்படி அப்படின்ற இடத்துல வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருபு என்னது? கு. அப்போது கு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து வல்லினம் மிகும். அவனுக்கு கொடுத்தான், இக்கு. அவனுக்கு கொடுத்தான் எழுதக்கூடாது, அவனுக்கு கொடுத்தான், இக்கு வரணும். பணிக்கு சென்றான் அப்படின்னு எழுதக்கூடாது, பணிக்கு சென்றான், இச்சு. ஓகேங்களா? இது வந்து என்னது? நான்காம் வேற்றுமை விரி, வெளிப்படையாக கூன்ற எழுத்து இருக்குது. அப்போது இங்கே வந்துட்டு வல்லினம் மிகும். அடுத்தது 2, 3, 4, 5 2, 3, 4, 5 வேற்றுமை உருபும் பயனும் உடன்தக்க தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உருபும் பயனும் உடன்தக்க தொகை அப்படின்னா என்ன? இரண்டாம் வேற்றுமை உருபு என்னது? ஐ. உருபு வந்துட்டு ஐ. பயனும் அப்படின்னா என்னென்னா, இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். தண்ணீர் குடம், இது எப்படி சொல்கிறாங்க? தண்ணீரை உடைய குடம். ஓகேங்களா? வெறும் குடம் கிடையாது, தண்ணீர் இருக்குது. அப்போ தண்ணீரை ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு, உடைய அப்படின்றது பயன். அப்போது தண்ணீரை உடைய குடம். மரப்பெட்டி பாருங்கள், மரத்தால் ஆன பெட்டி, ஆள்ன்றது மூன்றாம் வேற்றுமை உருபு. மரத்தால் ஆனன்றது பயன், மரத்தால் ஆன பெட்டி அப்படின்றது தான். ஸோ தண்ணீர் குடம், பூட்டுச்சாவி, இந்த மாதிரி 2ஆம் 3ஆம் 4 5ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகையில் வல்லினம் மிகும். அடுத்தது பண்பு தொகையில் வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. பண்பு தொகையில் வல்லினம் மிகும். பண்பு தொகைனா என்ன? பச்சை பட்டு, பச்சை கிளி. ஓகேங்களா? பண்பு தொகை அப்படின்றது நிறம், குணம், அளவு, வடிவம், சுவை. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயருட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயருட்டு பண்பு தொகைனா என்னென்னா, சாரை பாம்பு, மல்லிகை பூ. பூன்றது பொது பெயர், மல்லிகைன்றது ஒரு சிறப்பு. அப்போது மல்லிகை பூ, இது வந்து இரு பெயருட்டு பண்பு தொகை. அப்போது அந்த இரு பெயருட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அடுத்தது ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஓமை தொகை மலர்கண், மலர்கண், தாமரை கை. மலர்கண் அப்படின்னா மலர் போன்ற கண், தாமரை போன்ற கைகள். அப்போது ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி, தீன்றது ஓரெழுத்து ஒரு மொழி, பூன்றது ஓரெழுத்து ஒரு மொழி. அப்போ தீ குட்டல் சுடர், தீச்சுடர், பூக்கடை. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். அடுத்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஈறுகெட்ட, அழியா, ஓடா, இது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வன்தொடர் குற்றியலுகுரத்தின் பின் வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 10 பாட்டு, து, இத்து, வன்தொடர். ஓகேங்களா? 8 இது வந்து வன்தொடர் குற்றியலுகுரம். அப்போது வன்தொடர் குற்றியலுகுரத்தின் பின் வல்லினம் மிகும். அதே மாதிரி தர ஒற்று இரட்டிக்கும் இடத்துல, அதாவது உயிர் தொடர் மற்றும் நெடில் தொடர் குற்றியலுகுரங்களுக்கு பின் வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நாடு கூட்டல் பற்று, நாட்டுப்பற்று, பற்றுக்கோடு. அடுத்து முற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். பொது குட்டல் தேர்வு, பொது தேர்வு. திரு குட்டல் குரல், திருக்குறள். அப்போ திருக்குறள், பொது தேர்வு. முற்றியலுகரம் இது பொது, திரு, உ. முற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். சால, தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதே மாதிரி ஆய், என, இனி, ஆக முதலிய இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா?
ஆய் என இனி ஆக இது மாதிரி இடைச்சொற்கள் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. என கூறினான். இனி காண்போம். வாங்க மறுபடியும் ரீகால் பண்ணிடலாம். வல்லினம் மிகும் இடங்கள் என்னென்னு பார்க்கலாம் மறுபடியும். ஆ இ உ என்னும் சுற்றெழுத்துக்களை அடுத்தும் ஏ என்னும் வினா எழுத்தை அடுத்தும் வல்லினம் மிகும். அதே மாதிரி அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி என்ற கூட்டு வினா சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை விரியிலும் நான்காம் வேற்றுமை விரியிலும் வல்லினம் மிகும். அதே போல் 2, 3, 4, 5 வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும். பண்புத்தொகை இருபெயரட்டு பண்புத்தொகை உவமை தொகையில் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். அதே போல் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரம் மற்றும் உயிர்த்தொடர் நெடில்தொடர் குற்றியலுகரம் முற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதே போல் ஆய் என இனி ஆக முதலிய இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் வல்லினம் மிகா இடங்கள் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.